வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்ல ஜூபிட்டர் 110. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓல்டு டைப் ஜூபிட்டர் 110 மெட்டாலிக் கிரே கலரு, ஸ்டார்லைட் ப்ரௌன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலரை பார்க்கறதுக்கு ஒரு சாக்லேட் கலரில் இருக்கும். வாங்க வண்டியோட டீட்டெயில்ஸை ஒன்றா பார்ப்போம். ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க ஒரு 90% மேலே இருக்குது. ஃப்ரண்ட் மர்க்கார்லாம் பாருங்கள். எங்கேயும் ஸ்க்ராச்சஸ் இல்லை, ஒன்றும் ஆகலை. லைட்டாக ஒரு சின்ன ஒரு கோடு மட்டும் தெரியுது ஒரு இடத்துல பார்க்குறதுக்கு. டாப் பேனலு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லை. அதுலேயும் ஹெட்லைட் வைசரு டூமு நீட்டாக இருக்குது. ஒரே இடத்துல மட்டும் ஒரு சின்ன புள்ளி, அது அந்த ஸ்டிக்கரை கிழிச்சு எடுக்கிற போது வந்தது. மற்றபடி 2 மிரரு, கம்பெனிலேருந்து வர மிரரு, ஃபுல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. TN 65 ராம்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. அலாய்வெல்லாம் தெளிவாக இருக்குது. எங்கே அடி வாங்கலை, பெயிண்டிங் போனது வச்சு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பாட்டம் பேனலுமே பாருங்கள் நீட்டாக இருக்குது. ரைட் சைட் ட்ரிம்மு, அதுலேயுமே எதுவும் ஸ்க்ராச்சஸ் இல்லை. பாட்டம் பேனலு, ஃபுட்ரெஸ்ட் பாட்டம் பேனலு நீட்டாக இருக்குது. இன்னர் கவருமே பார்த்தீங்கன்னாக்கும் எங்கேயுமே டேமேஜான வச்சு செஞ்சு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கிலோமீட்ரு 7682 கிலோமீட்டர் ரேஞ்சு ஓடி இருக்குது. சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து வந்தது தான். ரைட் சைட் பேனலு, அதுலேயுமே எங்கேயும் ஸ்க்ராச்சஸ் ஆனதோ, டென்ட் ஆனதோ, நெளிவானதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சைலன்ஸ் எல்லாம் டென்ட் ஆனது, கட் ஆனது அந்த மாதிரி எதுவும் இல்லை. டென்ஜிலேட் அசம்பிளி மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக இருக்குது. லெஃப்ட் சைடு பேனலுமே எங்கேயுமே எந்த ஒரு டென்ட்டும் இல்லாமல் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. ஏ டயருமே பாருங்கள் ஒரு 80% இருக்கும். என்ஜின் ரூமுமே பாருங்கள் தெளிவாக இருக்குது. ஃபுட்ரெஸ்ட்டு சரியாக எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபுல் ஃபிட்டிங்ஸ் அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. லெஃப்ட் சைட் ட்ரீமே பாருங்கள், அதுலேயும் எங்கேயும் ஸ்க்ராச்சஸ் ஆனது, டென்ட் ஆனது அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை. பாட்டம் பேனலுமே லெஃப்ட் சைடில் சின்ன கிராச் கூட இல்லை, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. எனக்கு ஜூபிட்டர் 110 தான் வேணும், அதுலேயுமே ஓல்டு டைப்பில் வேணும், நீட்டாக இருக்கணும், புது வண்டி மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வண்டியை வாங்கலாம். இப்போ பார்த்தீங்களாக்கும் இந்த டைப்பாக ஜூபிட்டர் 110 வர்றதில்லை, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. OBD மாடல் வருது. இந்த 2024 மாடல் பார்த்தோம்னா ஓரளவுக்கு புள்ளி போகிற நல்லாயிருக்கும், மைலேஜும் நல்லா கிடைக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கும் ஸ்பேர்ஸோட அவைலபிலிட்டியுமே இதுக்கு அதிகம், ஈஸியாகவும் கிடைக்கும். அதிகமான ஸ்பேர்ஸ் இருக்குது, அளவான சிம்பிளாக ஒரு 2 பேனலில் ஃப்ரெண்டு கவர் பண்ணி அந்த அளவுக்கு இருக்கும். மொசம் இல்லாமல் நல்லா தெளிவாக இருக்குது இந்த வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2024 லாஸ்ட்டு TN 65 ராம்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இந்த வண்டி இப்போ நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த 24 லாஸ்ட்டுக்கு நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்கும் 86,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயும் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி தரோம். நன்றி, வணக்கம்.